ஹாய் காய்ஸ், இது வியா ஃபேமிலியோட செகண்ட் பார்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் கேட்குறீங்க. நான் ரிக்வெஸ்ட் வீடியோஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு ஒன்று ஒன்றா பண்ணுற சீக்கிரமாக பண்ணித்தரேன், சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ், இது என்னோடய ரிக்வெஸ்ட். சரி வாங்க, நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ எப்படி முடிச்சிருந்தேன்னா, ஒரு பர்சன் புதுசாக வந்திருப்பாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து கோச்சிட்டு போயிருப்பாங்க. இப்போ அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வந்து தேவாங்க வந்துட்டு ஜங்குக்கு போனதுனால வாசல் கிட்டே எப்படி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. உடனே ஜின்னு தான் வந்து டேயாங்கோட ஷோல்டரில் கை வச்சு, டேயாங் இங்கே பாரு, நீ எதுவும் யோசிக்காத, ஜங்குக்கு போனால் வந்துடுவான், ஓகேவா? சின்ன கோவத்தில் போயிருக்கான், உனக்கு ஜங்குக்கு பற்றி நல்லா தெரியும். ஸோ அதனால் நீ வந்து உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தை பரவாயில்லப்பா, நீ கூட்டிகிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜின் ஜிம்மினும் ஜெயாங்கும் புதுசாக வந்திருக்க பர்சன் பேர் வந்து கிரிஷ். ஸோ கிரிஷ் 3 பேரும் சேர்ந்து உள்ளே கிளம்பி போகிறாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா கெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சதுக்கப்புறம் ஜிம்மின் தான் இருந்துட்டு, "தேயாங் உனக்கு இதெல்லாம் தேவையா? உனக்கு தான் தெரியும்ல ஜங்குக்கு இவன் வந்தால் எவ்வளோ கோவப்படுவான்னு. உனக்கு இதெல்லாம் தேவையா? நான் அங்கவே சொன்னேன், வேண்டாம் இவன் போகட்டும், அவன் தான் அப்போவே போயிட்டான்ல, போட்டுன்னு சொன்னான், நீ என் பேச்சை எங்கே கேட்குற?" அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த புது பர்சன் வந்துட்டு அந்த கிறிஷ் இருந்துட்டு ஜிம்மினை பார்த்து, "நீ ஏன் ரொம்ப கத்துற? ரொம்ப ஏன் கத்துற? இங்க பாரு, உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. தேங் நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய தான் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கான். நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் இவன் வந்து இருந்துட்டுருக்கான். உனக்கு தெரியும் தானே?" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே டேங்க்கு ஃபேஸ் அப்படியே வாடி போயிடுது. அப்படியே அங்கேருந்து அந்த ரூம்லேருந்து அப்படியே வெளியில் வராங்க. எதுவுமே பேசல, அவர் எதுவுமே சொல்லல. அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து அவங்க பெட்ல போய் உட்காந்துட்டு அவங்க கால 2யும் கட்டி பிடிச்ச மாரி உட்காந்துருப்பாள்ல, ஸோ அந்த மாரி உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு என்னமோ யோசிக்கிறாங்க. ஸோ கட் பண்ணி சைமல்டேனியஸ் அதே நேரத்தில ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னு காமிச்சா, அவர் வந்து ஒரு அ குளத்துக்கு பக்கத்தில உட்கார மாரி சேர்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு ஸ்ட்ரீட் லைட் கீழ. ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டு அந்த தண்ணியவே பார்த்துட்டு என்னமோ யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ கட் பண்ணி ஒரு 6 இயர்ஸ் பேக், அதாவது ஜங்குக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ 6 இயர்ஸ் பேக் போனால் இப்போ வந்து சுகாவுக்கும் ஜங்குக்குக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து சுகா பக்கத்தில் ஜிம்மினா உட்காந்துருக்காங்க, ஜங்குக் பக்கத்தில் கிரிஷ் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு கிரிஷை பார்த்து, "உனக்கு ஓகே தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல?" அப்படின்னு கேட்டப்போ, கிரிஷ் வந்துட்டு, எனக்கு ஓகே தான்" அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே சந்தோஷமாக தான் சொல்கிறாங்க. ஸோ கட் பண்ணி ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா கல்யாணத்தில் காமிச்சா, எல்லோரும் பரபரப்பாக எங்கெங்கேயோ ஓடிட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தா கிரிஷை காணும். ஸோ கல்யாணம் நடந்துகிட்ருக்கு, கிரிஷை காணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்காங்க. அப்போது ஜங்குக்கோட ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஜங்குக் ஓப்பன் பண்ணி பார்த்தா கிரிஷோடது தான். "சாரி ஜங்குக், என்னால் வந்து ஜாயின்ட் ஃபேமிலிலலாம் இருக்க முடியாது. நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் கிடையாது. அது உங்கள் மேலே ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு உங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் வரக்கு விருப்பம் இல்லை" அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து தேயாங்க பிடிச்சி ஜங்குக்கு வந்து உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபோர்ஸ்ட் மேரேஜாக தான் இருந்திருக்கும். ஸோ அப்புறம் போக போக 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஜங்குக்கு தேயாங்க பிடிச்சி, தேயாங்க்கும் ஜங்குக்கும் பிடிச்சி அவங்க ஹாப்பியாக அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கும். இதனால தான் ஜங்குக்கு அந்த பர்சன் மேலே அவ்வளோ கோவம். ஏன்னா வந்து அன்றைக்கி எல்லோரும் நிறைய பேசுவாங்க இல்லையா, கல்யாணம் முடிஞ்சால் என்னென்ன ஓடி போனால் என்னென்னலாம் சொல்லுவாங்க, இவங்க மேலே தான் தப்பு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னதுங்காட்டி அவருக்கு வந்து ரொம்ப கோவம் அந்த கிரிஷ் மேலே. அதனால தான் கிரிஷை வேண்டாம், வந்தோடனே அவ்வளோ கோவம். அதான் டேயாங் கூட்டிகிட்டு வந்துட்டானேங்கிறதுனால டேயாங் மேலே கோவம், அவ்வளோதான். கோவம் கூட சொல்ல முடியாது, சின்ன வருத்தம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேக் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வருவோம். ப்ரெசென்ட்டுக்கு வந்து ஜங்குக்காக வெயிட் பண்ணி டேயாங் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு வரவே இல்லை. ஒரு 1 மணி 2 மணி போல் அவங்களால முடியல, தூங்கிடுறாங்க. ஸோ இப்போ வந்து மிட் நைட் ஒரு 2:30 போல் டேயாங் வந்து தூக்கத்தில் வந்து திடீர்னு முழிப்பு தட்டுது. திருப்பி பார்த்தா யாரோ அவங்க வயித்துல வந்து ஹக் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா ஜங்குக் தான். அப்படி அவங்க திரும்பி பார்க்க கூட இல்லை, அப்படியே கண்ணை மூடின மாதிரி திருப்பி ஜங்குக்கை வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கும் தேயாங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் நைட் அப்படியே தூங்குறாங்க. ஸோ அப்படியே காலையில் விடியுது.
காலையில் விடிஞ்சோடனே நம்ம டேங் தான் எப்பயும் போல் எழுந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு போய் கிச்சனில் போய் குக் பண்ணிவிட்டு ஜங்குக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிச்சனில் வந்து ஒரு குட்டியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜங்குக் கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்து தேங்காய் எனக்கு பசிக்குதுடா சாப்பாடு வைடா அப்படின்னு சொன்னோடனே தேங்காய் வந்துட்டு இந்த வந்துட்டேன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரக்குள்ளே ஒரு சின்ன வேலை வந்துடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஜங்குக் 2 மினிட்ஸ் இந்த பால் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன் இல்லாட்டி பொங்கி உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்குள்ள யாரோ ஜங்குக்கோட பிளேட்ல சாப்பாடு போடுறாங்க. ஜங்குக் யார்றா அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா கிறிஷை பார்த்தோன்னே ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். உன்னை யார் எனக்குலாம் சோறு போட சொன்னா? நீ சாப்பாடு போட்டால் நான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் கத்திட்டு போக எல்லாருமே வந்து ஹாலுக்கு வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே இதை பார்க்குறாங்க. எல்லாருமே ஹாலுக்கு வந்தோடனே எல்லாரும் டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க. டேயாங் தான் வந்துட்டு ஜங்குக் இங்கே பாருங்க அவன் தெரியாமல் பண்ணிட்டான் ஓகேவா, நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன்னு சொன்னேன். டேயாங் எனக்கு இவன் வந்ததும் பிடிக்கல, அவங்க இருக்கிறதும் பிடிக்கல, உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ளீஸ் உன் மேலே நான் கோவப்பட விரும்பலை, உன்னை எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ப்ளீஸ் என்னை அப்படியே விட்டுட்டு நான் கிளம்பி போகிறேன், எனக்கு பசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போக கரெக்டாக நம்ம குக்கி அங்கேருந்து ஓடி வரான். ஓடி வந்து அப்பான்னு கூப்பிடுங்காட்டி உடனே ஜங்குக்கு வந்துட்டு என்ன குக்கி அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு இந்த டாய் வேணும், எனக்கு இந்த கார் வேணும் வாங்கி தாங்களே அப்படின்னு சொன்னோன்னே ஓகே இன்னொரு நாள் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை எனக்கு இன்றைக்கி வேணும் வாங்கி தா அப்படின்னு சொல்லி அவன் அடம் பிடிக்க ஆரம்பிக்க ஜங்குக்கு எங்கள் கோவம் உச்சிக்கே ஏறுது. ஆனால் பையனாச்சு ஒன்றும் கத்தக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக நின்றுட்டுருக்காரு. அப்போ நம்ம தேங்காய் ஓடி போய் குக்கியோட வாயை அடைச்சிட்டு நீங்கள் போங்க ஜங்குக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. குக்கியாக அவன் அழுகிறான், எனக்கு வேணுன்ற மாதிரி அழுக. அங்கேருந்து சுகா வந்து குக்கியை தூக்கிட்டு குக்கி உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த சுகா அப்பா கிட்ட தானே கேட்பேன், இன்றைக்கி என்ன திடீர்னு குக்கி கிட்ட ஜங்கு கிட்ட கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே குக்கி வந்துட்டு இல்லை அப்பா தான் இன்றைக்கி ஒரு நாள் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் சுகா அப்பா கேட்டேன், இல்லாட்டி நான் உங்ககிட்ட தானே எல்லாமே கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்கிட்ட தான் கேட்பேன், என்கிட்ட தான் கேட்கணும் ஓகே, வா நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோடனே முச்சு வந்துட்டு அப்போ எனக்கு வாங்க 2 பேரும் வாங்க 2 பேத்துக்கு நான் டாய் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேத்தையும் 2 கையிலேயே தூக்கிட்டு நம்ம சுகா அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ என்னதான் ஜங்கு கோவப்பட்டாலும் சுகா வந்து பார்த்துக்கிறாங்க. இதுதான் இவங்களுக்குள்ள நடக்கும். ஸோ ஒருவேளை சுகா கோவப்பட்டா ஜங்குக்கு பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி. பசங்க மேலே காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படி அழகா தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போனங்காட்டி போனதுக்கப்புறமா நம்ம ஜிமினா தான் வந்து நம்ம தேங்காய் வந்து சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஆரம் வந்து இங்கே பாரு தேங்காய் உனக்கு தெரியும்ல அவன் எப்போ கோவமா போனால் அப்புறம் வந்துடுவான் உனக்கு தெரியும் தானே, அதனால் உன் மேலே ரொம்ப நேரம் கோவமாக இருக்க முடியாது தேங்காய் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே தேங்காய் வந்து லைட்டாக சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. உடனே ஜின்னு வந்து உட்கார வச்சு வா சாப்பிடு வா முதல்ல அப்படின்ற சொல்லி சாப்பாடு போட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் 4 பேர் உட்காந்து அழகாக பேம்பர் பண்ணுறாங்க. ஓகே ஒன்றும் ஆகாது வந்துடுவோம் எதுவும் பெருசாக எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி அழகாக பேம்பர் பண்ணி தேங்காய் வந்து சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் காமிக்கிறோம். நம்ம தேங்காய் வந்துட்டு பால்கனியில் உட்காந்து சும்மா அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க உட்காந்து. அப்போ வந்து நம்ம ஜிம்மினாவும் போய் பக்கத்தில் உட்காந்து என்னட்டு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம கிறிஷ் வந்துட்டு தேங்காய்கிட்ட வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோடனே ஜிம்மினா வந்து கிறிஷை பார்த்து முறைக்கிறாங்க. என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்கேன், பார்த்தல்ல எப்படி கோவப்பட்டுட்டு போகிறான், நல்ல வேலை நான் அவனை கல்யாணம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே டேங்க்குமே கோவம் வந்தது. என்ன நினச்சிட்ருக்கான், என்ன நினச்சிட்ருக்கேன் என் ஜங்குக்கை பற்றி உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், இப்போ கோச்சிட்டு போகிறான்ல நைட் வந்து நீ என்ன பண்ணுறான்னு மட்டும் நீ பாரு, என் ஜங்குக்கை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு நம்ம தேங்க வந்துட்டு அவ்வளோ கோவமாக போகிறாங்க. ஒன்று ஜிம்மி வந்துட்டு டே லூசு ஜங்குக்கை பற்றி உனக்கு தெரில, அவன் தேங் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்கிறது உனக்கு தெரியவே இல்லை, இங்கே பாரு இந்த உலகத்தில் நீ இல்லை நான் இல்லை, யார் நினச்சாலும் தேகுக்க பிரிக்கவே முடியாது, 2 பேர்த்துக்கும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ லவ், கோவம் வரும் தான் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் சண்டையும் வரும் கோவமும் வரும், அப்படி இல்லாத ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆனால் அது எவ்வளோ நேரம் இருக்குங்கிறது இதை பொறுத்து தான் இருக்குது. நேற்று நைட்டே கோவப்பட்டு போனா, நீ காலையில் கேஷுவலாக தான் பேசினா அது கவனிச்சியா நீ, அவங்க சண்டையில் ரொம்ப நேரம் இருக்காது, நைட்டு வந்தோடனே பாரு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா வந்து சிரிக்கிறாங்க. சிரித்தோடனே டைம் ஸ்கிப்ஸ் அப் நைட் ஆகுது. நைட் டைம் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம
கடையில் குக்கி கேட்டான் இல்லையா, ஸோ அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மில்க் ஷேக் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து ஜங்குக்குக்கு தெரியும் எப்படியும் ஷுகா வந்து இந்த டாயை வாங்கி கொடுத்துருப்பாருன்னு ஜங்குக்குக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து மில்க் ஷேக்கு, மொச்சிக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தா ஹாலில் தான் உட்காந்து நம்ம ஷுகா கூட தான் 2 பசங்களும் உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்பா இப்படி ஓட்டுங்க, அப்பா அப்படி ஓட்டுங்கன்னு சொல்லி அந்த கார் ரிமோட் காரை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து போய் ஜங்குக்கு வந்து கரெக்டாக குக்கிக்கு முன்னாடி முட்டி போட்டு நிற்கிறாங்கன்னு குக்கி பார்த்தோன்னே, நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை கட்டிட்டு திரும்பிக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து இங்கே பாரு இங்கே பாரு குக்கி, சாரி அப்பாவுக்கு சாரி ஓகேவா, அப்பா காலையில் கொஞ்சம் டென்ஷனில் இருந்ததுனால அப்பா அப்படி பேசிட்டேன் ஓகேவா, சாரி சாரி அப்படின்னு நம்ம சொன்னோடனே நம்ம குக்கி வந்துட்டு முடியாது மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே ஓகே இங்கே பாரு உனக்காக நான் பனானா மில்க் ஷேக், இங்கே பாரு மச்சி உனக்காக ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே பசங்க தானே ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே பிடிச்சி போச்சோடனே வந்து ஜாலியாக வந்து அவங்க பாட்டு பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே போயிட்டு நம்ம ஜங்குக்கு தான் நம்ம ஷுகா ஷோல்டரில் கை போட்டு தேங்க்ஸ் தானா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க கண்ணாலேயே பார்க்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் சொல்ல வச்சு நம்ம ஷுகாவும் வந்துட்டு குட்டியாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறாங்க. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு ரூமுக்கு தான் போகிறாங்க. ரூமுக்கு போய் பார்த்தா நம்ம தேயாங் தான் அவங்களுக்கு வந்து கால் நீட்டி சோஃபாவில் உட்காந்து பெட்டில் உட்காந்து ஃபோனில் வந்து ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஜங்குக்கு போனவர் போய் உட்காந்து ஜெயாங்கோட காலை தூக்கி அவரோட மடி மேலே வச்சு அழகாக டேயாங்கோட காலுக்கு வந்து சூக்கு எடுப்பாங்க இல்லையா, இழுத்து அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம தேவாங்க வந்து மூஞ்சிக்கு நேராக ஃபோன் வச்சுருப்பாரு. ஃபோன் அப்படியே விளக்கிட்டு பார்த்தா நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி கேட்கவும் ஜங்குக்கு வந்துட்டு சாரி அப்படின்ற மாதிரி காது பிடிச்சிக்கிறாங்க. தேவாங்க வந்துட்டு மன்னிக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே இப்போ என்ன பண்ணணும் மன்னிக்கிறதுக்கு, கால் பிடிக்கிறல்ல கொஞ்சம் நல்லா அப்படி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த ஜங்குக்கும் வந்துட்டு அழகாக கால் பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. சாரி தேயாங்கா மன்னிச்சிரு, ஆக்சுவலாக நான் இப்போ தான் யோசித்தேன், ஆக்சுவலாக நான் கிறிஷுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், நான் அவனை பார்த்து ஹாப்பி தான் ஆகணும் அப்படின்னோடனே ஏன் ஆமாம் அவன் போனதுனால தானே எனக்கு இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டி ஏஞ்சல் மாதிரி கிடைச்சா, இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிற பொண்டாட்டி, நான் அழகாக புரிஞ்சுக்கிற பொண்டாட்டி எனக்கு கிடைச்சா இல்லையா, ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்படியா அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேயாங்கோட கால் மடியில் தான் வச்சுருப்பாரு. ஸோ அப்படியே பிடிச்சி இழுத்தா தேயாங்க வந்து அவரோட மடி மேலே வந்துடுவார் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சி இழுத்து மடி மேலே உட்கார வச்சு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி தேயாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்ல மன்னிச்சிட்டேன், நானும் சாரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்காம கூட்டிகிட்டு வந்தது ஏன் தப்பு தான், மன்னிச்சிருங்க தங்க அப்படின்னு சொன்னோன்னே அதில் பரவாயில்ல தேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அழகாக அப்படியே வந்து ஹக் பண்ணி அப்படியே அவங்க வந்து ரொமான்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணட்டும். ஸோ இப்படி நைட் வந்து ஜாலியாக போகுதுடா. ஸோ வந்துட்டு டைம் ஸ்கிப். ஸோ மார்னிங் தான் காமிக்கிறோம். மார்னிங் வந்துட்டு அங்கே எப்பயும் போல் கிச்சனில் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஜங்குக்கு மேலேருந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. வந்து பார்த்தா யாருமே இல்லை, ஹாலில் கிச்சனில் எதுவுமே யாருமே இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க பெட்ரூமில் இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே போகிறாங்க. போய் நம்ம டேங்க ஒரு பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நிற்க குட் மார்னிங் டேயாங்கா. குட் மார்னிங் உங்களுக்கு இப்போ தான் விடிஞ்சிச்சுல்ல, டே நைட் தான் நம்ம நடுவில் தூங்கவே இல்லையாடா, ஏன் உனக்கு தெரியாது, ஜங்குக்கா நீங்கள் கையெடுங்க முதல்ல, யாராவது வந்துட போகிறாங்க, கையெடுக்கிறதா இருக்கட்டும் முதல்ல எங்கே என் மார்னிங் கிஸ் கூட நான் கை எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல, ஜங்குக்கு நம்ம எங்கே நிற்கிறோன்னு தெரியுதில்ல, கிச்சன் நின்றுட்டுருக்கோம், ஜிம்மினா வந்துடுவாங்க கையெடுங்க அப்படின்னு சொல்ல, முடியாது அது எல்லோரும் பண்ணுறது தான், நீ வந்து எனக்கு கிஸ் கொடுப்ப தான் வரும் அப்படின்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி ஜங்குக்கு வந்து டேங்க கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே டைம் ஆச்சு கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்ல, சாப்பிட்லையா, காலையில் மார்னிங் வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒரு மீட்டிங் இருக்குது, ஸோ அங்கே போய் சாப்பிட்ணும் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போக அங்கே வந்து ஓகே அழகாக பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்படி போகிறது வந்து நம்ம கிறிஷ் வந்து பார்க்குறாங்க. ஓகே புரியுது இவங்க 2 பேர்த்தோட சண்டை ரொம்ப நேரம் இருக்காது அப்படின்றது சொன்னது புரியுது. ஸோ யோசிச்சு இப்படி நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் கீழே வர ஆரம்பிக்க, ஸோ எல்லோரும் சாப்பிட எல்லோரும் பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பி போகலான்னு சொல்லி போகும்போது தான் நம்ம டேங்க் வந்து ரொம்ப நேரமாக அன்ஈஸியாகவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. என்னமோ வாமிட் வர மாதிரி தலை சுற்றுற மாதிரியே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்படியே அங்கே நின்றுட்டுருக்காங்கன்னு குக்கிக்கு தான் பாய் குக்கி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு வாமிட் வந்தது. குடுக்குடுன்னு ஓடி போய் கிச்சன் சிங்கில் தான் அப்படியே வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ அப்படியே ஆரம் ஓடி போய் நம்ம தேங்காயோட தலையை பிடிச்சிக்கிறாங்க. பார்த்துப்பா பார்த்து அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம தேங்காய் வாமிட் எடுத்துகிட்டு இருக்காரு. எடுத்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ஆரம் வந்துட்டு, டேய் ஜின் இங்கே வா, இவன் பாரு வாமிட் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே ஜின் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஜின்னு தான் இங்கேருந்து ஓடி வந்து நம்ம தேங்காய் பார்த்து அப்படின்ற மாதிரி ஒரு தலையாட்டம் நம்ம டேங்க் இருந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி 2 தடவை டிங்கு டிங்குன்னு தலையாடுறாங்க. உடனே வந்துட்டு ஜின் சிரிக்கிறாங்க. நான் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். மறுபடியும் தாத்தா பாட்டி ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஆரம்பம் சிரிக்க ஜிம்மின் அங்கேருந்து ஓடி வந்து தேங்காய் ஹக் பண்ணுறாங்க. பரவாயில்லையே, நான் முந்திக்கணும்னு நினச்சேன், எனக்கு நீ முந்திக்கிட்டடா அப்படின்னு சொன்னோடனே நான் முந்திக்கிட்டது இருக்கட்டும், நீங்கள் எடுத்துப்போ அப்படின்ற மாதிரி நம்ம டேங் வந்து ஜிம்மினை பார்த்து கேட்க கூடிய சீக்கிரமே அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஸோ அழகாக வந்து சுகாவும் இருப்பாங்க. சுகாவுக்கும் சொல்ல எல்லாரும் சொல்ல ஓகே குட்டி பசங்க 2 பேரும் குதிக்கிறாங்க. எங்களுக்கு பாப்பா வரப்போதே, நாங்கள் விளையாட போகிறோமே அப்படின்ற மாதிரி குதிக்கிறாங்க. ஆனால் குதிச்சோடனே நம்ம அப்படியே டைம் ஸ்கிப்ஸ் நைட் ஆகுது. நைட் டைம் வந்து அப்படியே ஜங்கக்கா வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம ஆரம்பம் சின்னம் தான் வந்து அப்படியே ஜங்கக்கா பார்த்துட்டு ஜங்கக்கா இனி வீடா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறாங்க. ஆனால் கை கொடுத்தோன்னே ஜங்குக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு எப்படி நீங்கள் கை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே வாழ்த்துக்கள்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்படி ரூம்குள்ளே போயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஒன்றும் புரியல, யோசிச்சிட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக ஹோபி வந்துட்டு என்ன ஜங்குக்கா செகண்ட் செஞ்சுரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்போ ஹக் பண்ணுற? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது பட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அடுத்து நம்ம ஜிம்மின் நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்து நாட்டியாக ஸ்மைல் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன் ஜங்குக் அப்படின்னு சொன்ன ஜிம்மின் ஜங்குக்கு வந்துட்டு என்னதான் ஆச்சு ஜிம்மின், நீங்களாவது சொல்லுங்கள், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சுகா தான் பின்னாடி இருந்து வந்துட்டேன், நீ பார்த்த வேலைக்கு தான் எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அவரு சொல்ல டே அண்ணா என்னதான்டா நடக்குது, என்னதான் இங்கே நடக்குது ஜிம்மின் இருந்துட்டு போய் டேங்க் கேளுங்க, டேங்க் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போய் அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. போனோடனே டேங் தான் நின்றுட்டுருக்காங்க. டே டேங்கா என்னடா நடக்குது, எல்லோரும் எனக்கு கையை பிடிச்சி கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க, என்னதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம அந்த டேங் வந்துட்டு அதுவா ஜங்குக்கா, நீ செகண்ட் டைம் அப்பாவாக போகிறல, அதனால தான் எல்லோரும் கங்க்ராச் பண்ணுறாங்க. ஓ நான் செகண்ட் டைம் அப்பா தேங்கா ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் வந்து தலையாட்ட தேங்கா தேங்க்யூடா அப்படின்ற மாதிரி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு நிஜமாவாடா ஆமாம் செகண்ட் பேபி இஸ் ஆன் த வே அப்படின்ற மாதிரி செகண்ட் டைம் அப்பாவாக போகிறீங்க மிஸ்டர் ஜங்குக், செகண்ட் டைம் மம்மியாக போகிறதுக்கு கங்க்ராச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்க. ஸோ ஹாப்பியாக அந்த நைட் இப்படியே போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறோம். தேங்க அப்படி கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்து கிச்சனில் குடும்பத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை கேட்க உடனே ஜிம்மின்னு இருந்துட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் சார், வாங்க வந்து இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் உட்கார வச்சிடுறாங்க. உடனே வந்துட்டு அது ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் இருக்கும். ஸோ டைனிங் டேபிள்லேருந்து பார்த்தா தெரியும் உள்ள என்ன நடக்குதுன்னு. ஸோ பார்க்குறாங்க, நான் இப்படி இவ்வளோ நேரம் இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குது ஜிம்மினா, அத்தை நான் பண்ணுறத அப்படின்னு சொல்ல முடியாது, நீ எதுவும் பண்ண வேணாம், நீ அமைதியாக உட்காந்தா போதும். ஐயோ எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னேன். போர் தானே அடிக்குது, இந்த ஜூஸ் குடி, இந்த ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்ல நம்ம கொஞ்சம் தேங்காய் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்குறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அவரால் முடியல. உடனே எந்திரிச்சு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனால் நம்ம ஜங்குக்கு வந்து அவள் தான் குளிச்சுட்டு வந்து தாயத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜெயாங் போய் இப்படி பேக்கப் பண்ணிக்கிறாங்க. பேக்கப் பண்ணோடனே நம்ம ஜங்குக்கு தந்துட்டு என்னாச்சு, என் பொண்டாட்டிக்கு காலையில் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க பாரு ஜங்குக்கா, அத்தையும் ஜிமினாவும் நான் வேலை பார்க்கவே விட மாட்றாங்க. என்னது வேலை பார்க்க விட மாட்றாங்களா? டேய் என்னடா லூசு மாதிரி பேசுகிற, என்னை வேலை பார்க்க வைக்கிறாங்கன்னு தானடா எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, வேலை பார்க்க விட மாட்றாங்கன்னு ஃபஸ்ட் டைம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அங்கே வந்துட்டு எனக்கு போர் அடிக்குது, எனக்கு தனியாக எனக்கு சும்மா இருக்கேன், இதுக்கு என்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் அழகாக பேம்பர்டாக வந்து மொத்த ஃபேமிலியும் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபைன் டே மார்னிங் காமிச்சோம்னா நம்ம டேங் தான் மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஜிம்மில் வந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்றா, டேப்லெட்லாம் போடணும்ல, முடியாது நான் மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்ருக்கேன். ஜின்னு தான் போய் ஒரு சாப்பாட்டில் வந்து தட்டில் வந்து சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம அழகாக வந்து ஊட்டி விடுறாங்க ஜின்னு. உடனே தேங்க இருந்துட்டு இன்னும் வேணாம், எனக்கு வாமிட் வரும்,
டேங்க்கா நீ என்ன ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். உனக்கு தான் ஆல்ரெடி பேபி பொறந்துருக்குல. உனக்கு தெரியும்ல வாமிட்லாம் வரதான் செய்யும். பரவாயில்ல இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோ. கொஞ்சம் வந்து வாமிட் எடுக்கிறதுக்காக ஸ்ட்ரென்த் வேணாம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஊட்டி விட நம்ம டேங்கும் 2 வாய் வாங்குறாரு. ஸோ டேங் வாமிட் எடுப்பாருன்னு பார்த்தா ஜிம்மினா வாமிட் எடுக்கிறாரு ஓடி போய். உடனே ஜிம்மி வந்துட்டு டேய் நான் இவனுக்கு தானடா ஊட்டினேன் நீ ஏன்டா வாமிட் எடுக்கிற அப்படின்னு பார்த்தா நம்ம ஆக்சுவலாக நம்ம டேங் குட் நியூஸ் கொடுத்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் இது. ஸோ 2 வீக்ஸில் நம்ம ஜிம்மினாவும் வந்து குட் நியூஸ் கொடுக்குறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. உடனே சுகா வந்ததும் சுகா கிட்டேயும் அதே ஜங்குக்காக்கு என்ன நடந்ததோ அதே தான் சுகாக்கும். ஸோ எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்ல உடனே ஜிம்மினா கிட்ட போய் என்னென்னு கேட்டால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ வந்து 2 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ 2 பேரையுமே வந்து எல்லோரும் பார்த்துக்கணும். ஸோ அழகாக பார்த்துக்கிறாங்க. நம்ம ஆரம் தான் ஒரு வந்து ஈவினிங் டைமில் வா ஜிமினாவா டேங் வா 2 பேத்தையும் நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழகாக 2 பேத்தையும் பத்திரமா அப்படியே வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. பசங்க 2 பேருமே அப்படி தான் உங்களுக்கு என்ன வேணும் தண்ணி வேணுமா ஜூஸ் வேணுமா ஓடி போய் எங்கள் அம்மாவுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறது. அது ஆக்சுவலாக வந்துட்டு குக்கி வந்து ஜிம்மினாக்கும் மொச்சி வந்து தேங்கும் பண்ணுறான். ஸோ தேங்க் தண்ணி கேட்டால் மொச்சி குடுக்குடுன்னு ஓடி போய் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுக்குறான். நம்ம ஜிம்மினா தண்ணி வேணும்னு கேட்டால் நம்ம குக்கி ஓடி போய் குடுக்குடுன்னு போய் ஓடி போய் எடுத்து வந்து கொடுக்குறான். ஸோ பசங்களுமே அழகாக பார்த்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற கிருஷிக்கு இப்போ தான் புரியுது. ஓகே ஜாயின்ட் ஃபேமிலினா இவ்வளோ ஹாப்பினஸும் இருக்கும் போல் நம்ம தான் வந்து புரிஞ்சுக்காம போயிட்டோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷிக்கு புரிய ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்க்க. ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே தான் காமிக்கிறோம். ஸோ நம்மளோட டேங்க் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு அப்போ உங்களுக்கு ஒரு 7 months இருக்கும். ஸோ சோஃபாவில் உட்காந்துட்டு காலை பிடிச்சிட்டு வலிக்குதே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே இந்த ஜங்குக்கு இதை பார்த்துட்டு ஓடி போய் கொடுக்கணும்னு ஓடி போய் நம்ம டேங்கோட கால் எடுத்து ஒரு மணி மேலே வச்சு அப்படியே அமுத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம குக்கி ஓடி போய் அவன் கால் எடுத்து போய் உட்காந்து அமுத்திட்டு இருக்கான். இன்னொரு கால் அமுத்திட்டு இருக்கான். உடனே ஜங்குக்கு வந்துட்டு குக்கியை பார்த்து மறைக்க டே இதில் கூடவாடா எனக்கு போட்டிக்கு வருவேன் அப்படின்னு கேட்க உடனே குக்கி இருந்துட்டு மம்மிக்கு ஒரு கால் நீங்கள் அமுத்துறீங்க ஒரு கால் நான் அமுத்துவேன் போங்க நீங்கள் அமுத்தலைன்னா பரவாயில்ல எஞ்சி போங்க நான் அமுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம குக்கி சொல்ல உடனே நம்ம டேங்க் இருந்துட்டு அடி கடவுளை இப்போமா இவங்க அடிச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அழகாக அப்படியே வயிற்று தடவி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம கிருஷை பார்க்குறாங்க. கிருஷை பார்க்கும்போது நம்ம டேங்க் வந்து புரியுது. கிருஷ் வந்து இது வந்து சொல்கிறது லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி புரியுது. அவங்க வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. பட் அவங்க வந்து போய் வெளியூரில் வந்து அவங்க வேலை பார்த்து தனியாக தான் இருந்திருப்பாங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படிலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ வந்து புரியுது அவங்களுக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம சுற்றி வந்து எல்லோரும் கப்புள்ஸாக இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம மட்டும் சிங்கிளாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி வெளியில் சொல்லலைனாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த டேங்குக்கு வந்து அது புரியுது. ஸோ அது ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு எப்படி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே தான் நம்ம கிரிஷ் வந்து கார்டனில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டேங்க் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு கிரிஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம டேங் வந்து கிரிஷ் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேங் சாரி டேங் அப்படின்ற மாதிரி எடுத்தோடனே சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு டேங் வந்துட்டு எதுக்கு சாரி அப்படின்னா ஆக்சுவலாக உங்ககிட்ட இல்லை எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்கணும். முக்கியமாக ஜங்குக்கு கிட்ட நான் வந்து அப்போ இருந்த சூழ்நிலையில் அப்போ இருந்த மென்டாலிட்டியில் இந்த ஜாயின்ட் ஃபேமிலினா பிரச்சனை இருக்கும் ஒரு ப்ரைவசி இருக்காது சண்டை தான் வரும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து உன் லைஃப்பையும் ஜிமினா லைஃப்பையும் பார்த்துட்டு நான் கண்ணு வச்சிட்டேன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக திருட்டுத்தனமாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்கு உங்களை பார்க்குறதுக்கே தெரியுமா. நான் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன்னு இப்போ தான் புரியுது. இவ்வளோ எனக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் லைஃப்பை நான் வேண்டான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போயிருக்கேன். இந்த உலகத்துலேயே நான் தான் பெரிய முட்டாள் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பின்னாடி இருந்து சத்தம் கேட்குது. டேங் வந்து பேசலான்னு வராரு. அப்படிலாம் இல்லை அப்படின்னு பேச வரதுக்குள்ளே பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. இப்போ ஒன்றும் கெட்டுப்போல அப்படின்ற மாதிரி உடனே திரும்பி பார்த்தா நம்ம ஹோபி தான். ஹோபி வந்து நம்ம கிருஷ் முன்னாடி நின்றுட்டு கிருஷ் உன்னை எனக்கு உனக்கு என்ன தெரியுமான்னு தெரில. நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். ஆக்சுவலாக படிக்கும்போது வந்து எனக்கு உன்னை வந்து ரொம்ப பிடிக்கும் கிரிஷ். ஆக்சுவலாக நான் அப்போவே உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்போ இருந்த சூழ்நிலையில். நான் சொல்லலாம்னு நினைக்கும்போது தான் உனக்கும் ஜங்குக்கான என்கேஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இதுதான் டெஸ்டினின்னு நினச்சிக்கிட்டேன். ஆக்சுவலாக உனக்காக தான் நான் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உன்னை பார்த்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருந்தேன். ஆனால் வந்து கடைசியில் உன்னை ஜங்குக்காக கூட பார்க்கும்போது ஓகே ஃபைன் இதுதான் டெஸ்டினி இதுதான் வந்து கடவுள் பிளான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால்
நீ வேணான்னு சொல்லிட்டு போனப்போ எனக்கு உன் மேலே கோவம் வந்துச்சு. உன் மேலே இருந்த லவ் எல்லாமே போச்சு. அதுலேருந்து எனக்கு லவ் மேலே இருக்க நம்பிக்கையே போச்சு. அதனால நான் அதுக்கப்புறம் யாரையுமே லவ் பண்ணல. ஆனா நீ இப்போ சொன்ன பார்த்தியா? இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இப்போ சொல்கிறேன். இவ்வளோ நாளாக சொல்லணும்னு நினச்சத 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியும் உன்னை நல்லா பார்த்துக்கும். இந்தோ நீ இப்போ கண்ணு வச்சிட்டேன்னு சொன்னியே, இந்த கண்ணு வைக்கிற வாழ்க்கையை நம்மளும் வாழலாம். நீ ரெடியாக இருக்கியா? அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நம்ம தேவாங்க பேசுகிற அவ்வளோ ஸ்மெல்லே ஓகே சொல்லுடா அப்படின்ற மாதிரி நம்ம கிருஷை பார்க்க, கிருஷிக்கு வந்து அப்படியே ஷையாகிடுது. அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம டயாங் வந்து போய் நம்ம ஜின்னு, நம்ம ஆரம் ஆரம் கிட்ட, ஜங்குக்கு, சுஹா, நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க, ஜிமின் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஓகே ஃபைன் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழகாக 2 பேத்துக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ மேரேஜ் முடியுது. முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நைட் தான். ஸோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம தயாங்க்கும் நம்ம ஜிமினாவுக்கும் ஒரு 8 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து 9 மந்த்ஸ்னு வச்சுக்கோங்க. 9 மந்த்ஸ் அப்படி இருக்கும். டெலிவரி டைம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ ஏற்பாடு பண்ணிவிட்டு 2 பேரையும் வந்து அப்படியே ரூமுக்குள்ளே வந்து தட்டி விட்டுட்டு எல்லோரும் வந்து வெளியில் இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஜெயஹோப்பை வந்துட்டு பேசிட்டு கரெக்டாக வந்து நம்ம ஜெயஹோப் வந்து கரெக்டாக நம்ம கன்னத்தில் வந்து கை வைக்கலாம், கிறிஷோட கன்னத்தில் கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான், டேய் கன்னத்தில் கை வைக்காத அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. ஒன்று டக்குன்னு வந்து கை எடுத்துகிட்டு அப்படி அக்கம் பக்கம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் கை வைக்கலான்னு போகிறாங்க. வந்துட்டு டேய் இடுப்பில் கை வைக்காதடா, இடுப்பில் கை வைக்காத அப்படின்ற மாதிரி மறுபடியும் சத்தம் கேட்குது. டேய் எவனா உள்ள கீழே வந்துட்டிங்களாடா, கேமரா வச்சிட்டிங்களாடான்னு சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாரையுமே காணோம். என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க வெளியில இருந்து தான் சத்தம் கேட்குது. என்ன வெளியிலேருந்து சத்தம் கேட்குது அப்படின்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம நம்ம ஜங்குக்கும் ஷுஹாவும் தான் உட்காந்து ரெஸ்லிங் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து ரெஸ்லிங்கில் சண்டை போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கங்காட்டி நம்ம ஜெய்ஹோப் வந்து வெளில போய் இதுதான் நான் இதை நினச்சி தான் நான் இப்படி இதுக்கு தான் இப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சு கருமம் பிடிச்சவங்களா இதுக்கு தான் இப்படி கத்திக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹோப் வந்து உள்ளே திரும்ப போய் கதவை அடைச்சிட்டு திரும்ப போய் கையை பிடிக்கலான்னு போகும்போது கையை பிடிக்காதடா டேய் கையை பிடிக்காது அப்படின்ற மாதிரி திரும்ப சத்தம் கேட்க அவ்வளோதான் மனுஷன் காண்டாயிராரு. வெளில போய் நின்று பார்த்துட்ருக்காரு. பார்த்து ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜங்குக்கு திரும்பி பார்க்க என்னடா நான் ஏதாவது டிப்ஸ் வாங்கலான்னு வந்தியா? செருப்பில் அடிக்கலாம் வந்தேன், முட்டு போய் விடுங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஐயோ ஆனால் டென்ஷன் ஆகிட்டார் போலி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேறுமனே தான் பண்ணியிருப்பாங்க. குடுக்குன்னு ரூமில் போய் கதை அடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி ஃபைன். அப்புறம் மறுபடியும் நம்ம ஜெய்ஹோப்பில் போய் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடாரு. ஸோ இப்படி டைம் ஸ்கிப்ஸ் அப்போ ஒரு ஃபைன் டே மார்னிங் தான் காமிக்கிறோம். ஸோ நம்ம ஜிம்மினா நம்ம அவங்க 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டெலிவரி டைம் கிட்ட இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம் வந்து நம்ம தயாங்கும் நம்ம ஜின்னு வந்து நம்ம ஜிம்மினுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஷுஹா அம்மா ஜங்குக்கு 2 பேரும் உள்ளே உட்காந்து இது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க லேப்டாப்பில். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம டேங் தான் ஐயோ அம்மா எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. வலிக்குது, அத்தை வலிக்குது, மாமா வலிக்குது, ஜங்குக்கா வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்குள்ளேருந்து குடுக்குன்னு ஓடி வராங்க. ஷுகாவும் பின்னாடியே வராங்க. வந்துட்டு என்னாச்சு டேங்க எனக்கு வலிக்குது ஜங்குக்கு, எனக்கு வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டேங் கத்துறதை பார்த்தோன்னே ஜிம்மினாக்கு வந்து டக்குன்னு வலி வந்துடுது. ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மினா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா உனக்குமா? ஆமாம் இவன் எரும மாடி இவன் கத்துறதுலேயே எனக்கு வலி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஷுகா வந்து நம்ம ஜிம்மினாவை தூக்கல் நம்ம டேங்குக்கு வந்து நம்ம டேங்கத்துக்கு அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் 2 பேத்துக்கும் சொல்லி வச்ச மாதிரி 2 பேத்துக்குமே பெண் குழந்தை தான் பிறக்குது. நம்ம டயாங் மாதிரி ஒரு பெண் குழந்தையும் நம்ம ஷுகா மாதிரி ஒரு பெண் குழந்தையும் அழகாக பிறக்குது. ஸோ 2 பேரையும் அப்படி வெளியில் கொண்டு வந்து கொடுக்க 2 பேரும் அப்பாங்க 2 பேரும் வாங்கிக்க பார்க்க அவங்க ஃபேமிலி மொத்தமாக அப்படி அங்கே தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. ஜின்னு, ஆரம், ஷுகா, ஜங்குக்கு, நம்ம ஜெய்ஹோப்பு, கிருஷ்ணன் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக வாங்கிக்க. ஸோ எல்லாமே இப்படியே அந்த ஃபேமிலி இப்படியே ஹாப்பியாக அந்த பேபிஸோடு இருக்க நம்ம குக்கி முச்சி அவங்க எல்லாரும். ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியாக இருக்க. ஸோ இந்த ஹாப்பி நோட்டோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோவோட வரேன். தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ். பை பாய்.